ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு டூலாக இருக்கிறது இந்த ப்ரௌசர்ஸ். ஆனால் நம்ம ப்ரௌசரை 15 வருஷம் முன்னாடி எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரியே தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரௌசரும் சேஞ்ச் ஆகலை, இந்த ப்ரௌசரும் சேஞ்ச் ஆகலை, இந்த ப்ரௌசரும் சேஞ்ச் ஆகலை, இந்த ப்ரௌசரும் சேஞ்ச் ஆகலை. ஒரு ப்ரௌசர் இருக்குது, அந்த ப்ரௌசர் வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற வேலையை அந்த ப்ரௌசரை உங்களுக்கு பண்ணி கொடுத்துச்சுன்னா இது புதுசாக இருக்குல்ல. இந்த மாதிரி எந்த ப்ரௌசர் பண்ணாதில்லை. நான் சொல்ல போகிற ப்ரௌசர் பண்ணும், வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு காமெட் ப்ரௌசர். இப்போதைக்கு இது வந்து நீங்கள் Perplexity Pro வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஆப்ஷன் இருக்குது, இல்லாட்டி வந்துட்டு இன்வைட் பேஸ்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து Perplexity போய்ட்டு காமெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா Perplexityயில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும். இதில் நீங்கள் வந்து வெயிட் லிஸ்ட்டில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி Perplexity Pro வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆக்சஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃப்ரெஷ் UI. இது வந்து குரோமியம்லேருந்து தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு குரோம் ஓஎஸோட ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்துடும், அலாங் வித் அதே மாதிரி புக் மார்க்கிங் எல்லாமே ஃபீச்சர்ஸ். பட் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விட்ஜெட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட் சர்ச் வந்து Perplexity தான். ஸோ வந்து நீங்கள் எதை வச்சாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா இது நார்மலாக நீங்கள் Perplexityயில் எப்படி நீங்கள் ஒரு இது வந்து சர்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான இதை வந்து கண்டென்ட்டை வந்து அதுவே வந்துட்டு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். அலாங் வித் இட்ஸ் லிங்க் எங்கே இருந்து இது டேட்டா எடுக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து இது. ஸோ இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணோன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருந்து Perplexity ஃபீச்சர்ஸ். சப்போஸ் நீங்கள் மாடல் சூஸ் பண்ணுறதுனா கூட நம்ம வேறு ஏதாச்சும் மாடல் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரௌசரில் வந்து என்ன இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரௌசரோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து இதோட AI இன்டகிரேஷன் அண்ட் ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு வெப்பேஜை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து இங்கே வந்து என்னென்னா இந்த இதில் வந்து இவ்வளோ பெரிய கண்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் டேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேட்டுக்கலாம். ஸோ இதே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இல்லை எதை பற்றி வேணால் கேட்டுக்கலாம். லைக் வேர்ல்ட் கப் 2026 ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு கொஸ்டின் கேட்டாலும் கூட அதுக்கு வந்து இங்கேருந்து டேரெக்டாக நம்ம Perplexityலேருந்து நம்ம ஆன்சர் வாங்கிக்கிறதே நம்ம வந்து ஆன்சர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு நியூ சாட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் வெப்பேஜ்லேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ வாட் சம்மரைஸ் அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து இந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் வந்து என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிடுது. இதே நீங்கள் வந்து சப்போஸ் நிறையா டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ நான் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எந்த ஓப்பன் டேப்ஸ்லேருந்து எனக்கு வந்து கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுலேருந்து நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் டேப்லேருந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா லிஸ்ட் மீ ஆல் த ப்ரௌசர்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். அந்த பேஜில் இந்த பேஜில் இருக்க கண்டென்ட்டை நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காமெட் டியா எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு ஃபீச்சர். இது வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேஜில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக கேட்டுக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண கண்டென்ட்டை வந்து டேரெக்டாக வந்துட்டு கொஸ்டின் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு இதை சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கன்சைஸாக வந்து ஒரு பர்டிகுலர் பேராவுக்கு மட்டும் ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் மட்டும் தான் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் வாய்ஸில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த அசிஸ்டண்ட் பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்குது, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ கேன் யூ சம்மரைஸ் த கண்டென்ட் ஆஃப் திஸ் பேஜ் அண்ட் டெல் மீ வாட் இஸ் பீன் டோல்ட் ஹியர்? Sure. The page discusses the trend of AI-powered web browsers. Focusing on Perplexity's Comet Browser, Comet integrates AI features directly into the browsing experience, offering tools like article summarization and itinerary planning. However, the article questions whether these AI browsers will gain mainstream traction, given the dominance of Chrome and Safari and the high subscription costs. The piece explores whether AI browsers are the future or just a fad. Okay, thank you. And can you also tell me when is the next Premier League match is starting? The next Premier League match is on Friday, August 15th, 2025, with Liverpool facing
தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது செப்டம்பர் 5 ஆகஸ்ட் 15 சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். சில நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் கோளாறு வேலைலாம் பண்ணுவான். பட் இருந்தாலும் ஓகே, அவனை மன்னிச்சு விட்டுறலாம். பட் இதே மாதிரி நீங்கள் வந்து நார்மல் கொஸ்டின்ஸ், நார்மல் கான்வர்சேஷன்ஸ் கூட வந்து அது கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒன்று சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு டேப் நீங்கள் ஓப்பன் பண்ண டேப்லேயும் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து வாய்ஸ் மோடுக்கு வந்து வந்துக்கலாம். வாய்ஸ் மோடில் ஜஸ்ட் நீங்கள் பேச மட்டும் தான் சொல்ல முடியும்னா அப்படி கிடையாது. ஒரு கமெண்ட் சொன்னால் கூட இட் கேன் எக்ஸிக்யூட் தட் கமெண்ட். ஸோ லெட்ஸ் சே ஓப்பன் Amazon. ஓகே, இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ப்ரௌசர். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக சைட்லேயே ஒரு அசிஸ்டன்ட் ஃபீச்சரை மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ப்ரௌசரில் அது மட்டும் கிடையாது. இப்போ தான் இதோட முக்கியமான ஒரு ஃபீச்சர் விச் இஸ் ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். அந்த டாஸ்க் மட்டும் தான் நம்ம வேர்டில் சொல்ல போகிறோம். பட் எல்லா வேலையுமே வந்துட்டு இதுவே வந்து பண்ணிடும். நான் வந்து ஒரு ரொம்ப மினிமலான டாஸ்க் தான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் கூட கொடுக்கலாம். நான் 2 டாஸ்க் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து அமேசானில் ஒரு நருட்டோ கீ செயினை வந்து எனக்கு வந்து என்னோடய கார்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஒரு இந்தியன் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் லைக் Blinkit மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெஜிடேபிள்ஸ் வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து என்னோடய கார்ட்டில் வந்து ஆட் பண்ணு அப்படிங்கிறது மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம். ஃபார் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இவனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏஜென்டிக் மோடு மாதிரி அவன் வந்து போய்கிட்டான். ஸோ இதை நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பார் மாதிரி தெரியும். ஸோ அப்படின்னா அது வந்து அவனே வந்து ஒர்க் பண்ணுற அர்த்தம். இப்போ நான் எதுவுமே சர்ச் பண்ணேன், மவுஸ் வந்து இங்கே வச்சுறேன், எதுவுமே பண்ணல, அவனே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்கிறான். ஸோ அவனே வந்து ஒரு நருட்டோவோட கீ செயின் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான், அது வந்து சர்ச் பண்ணுறான். அதே மாதிரி வந்துட்டு இது பண்ணுறான். ஸோ இப்போ வந்து யாரோட இதை வந்து ஆட் பண்ண போகிறான் அப்படின்னு தெரில. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டான், சாஸ்கேவோட இதை வந்து ஆட் பண்ணிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வந்து இப்போ அவனே நம்ம எதுவுமே நேவிகேட் பண்ணல, அவனே வந்து நேவிகேட் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து ரிமூவ் பண்ணு கூட சொல்லல, அவனே வந்துட்டு என்ன பண்ணுறான், ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம லாகின் கூட பண்ணல, அவனே வந்து பண்ணிகிட்ருக்கான். ஓகே, இவன் வந்து பண்ணி முடிக்கிட்டோம். நம்ம வந்து பக்கத்து பேஜில் போயிட்டு ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான், இதை வந்து போனோன்னா அவனும் வந்து Blinkitக்குள்ளே வந்துட்டு போயிட்டு சென்னை இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னமா பண்ணுறான்னு. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளூ டாட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவனே வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவன் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டான். பாருங்கள், நருட்டோவோட கீ செயினும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டான். சூப்பரில். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய கார்ட்டில் இருக்குது. நான் லாகின் கூட பண்ணலாம், நான் கார்ட்டில் இருக்குது, ஆல்ரெடி வந்து அட்டாச் ஆகிருக்கு. நான் வந்து இது வந்து நான் ஓப்பன் பண்ண பேஜ் இப்போது. இல்லை நான் க்ளோஸ் பண்ணிட்டு கூட Amazon வந்து Amazon.com போவோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் கார்ட்டில் இருக்குது. கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நருட்டோ கீ செயின் வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இது பயங்கரமானது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா Blinkitல வந்து இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது வந்து வெறும் வெப்சைட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா வெப்சைட்டுக்குமே வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளோட Blinkit இதில் வந்து கேரட்டும் வந்து பீன்ஸும் வந்து ஆட் பண்ணிட்டான். அவ்வளோதான். இந்த மாதிரி நீ வந்து எந்த ஒரு இதில் வேணால் ஒரு ஏஜென்ட்டுக்கு இது வந்து பண்ணலாம். நான் வந்து பேமெண்ட் வரைக்கும் பண்ணதில்லை. நீங்கள் கார்டெலாம் ஆட் பண்ணியிருந்தேன்னா பேமெண்ட் வரைக்கும் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஃபீச்சர் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வந்து நீங்கள் கார்ட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களோட ஜிமெயில் இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ட்ரைவ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்களா, அதில் கூட உங்களால் வந்து இவனால் ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸ் மூலிமா டாஸ்க்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து மெட்டாமங்கீஸ் சேனலில் வந்து விஜய் அண்ணா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதில் வந்து அவர் வந்து பிசி பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாரு அண்டர் 2 lakhsக்குள்ளே. அந்த இதே வந்து நான் வந்து ஒரு 1 lakh இதில் வந்து ஜஸ்ட் பிசி மட்டும் சொல்லியிருப்பாரு. அவனே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 1,11,000 சம்திங்குள்ளே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அமேசான் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எது வேணால் நீங்கள் வந்து இதில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாய்ஸ் மோடில் வந்து அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, லைக் வந்து ஏஜென்ட் மோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பன் Blinkit. Can you add half kg chicken and mushroom to my Blinkit shopping cart?
ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வந்து ஆட் பண்ணுறது பார்ப்போம், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓகே, சிக்கன் ஆட் பண்ணிட்டான், மஷ்ரூம் சர்ச் பண்ணிட்டான். மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்னது எத்தனையோ மஷ்ரூம் ஆட் பண்ணிகிட்ருக்கான் அவன் பாட்டுக்கும். பட்டன் மஷ்ரூமு, ஒயிட் மஷ்ரூமா, இதெல்லாம் எப்படிலாம் ஒரு மஷ்ரூம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, இது ஒன்று பண்ணிட்டான். கிளியர் மை கார்ட் அண்ட் ஆட் கூகுள் பிக்சல் 10 ப்ரோ டு மை ஷாப்பிங் கார்ட். ஓகே, இப்போ வந்து கிளியர் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். ஓகே, சூப்பரு. ஸோ இந்த ஃபீச்சர் எப்போ உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலையை போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு ஆட் பண்ணி வச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு இது பண்ணால் போதும். நம்மளே தேடி இது பண்ணி கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க தேவையில்லை. அவனே வந்துட்டு நமக்கு வந்து மொத்தமாக வந்து பண்ணி கொடுத்துறான் அழகாக. ஸோ இந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு டிண்ட் மாதிரி இருந்துச்சுல, அப்படி வந்துச்சுன்னா ஏஜென்ட் மோடில் இருக்குது. இல்லைனா அது முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு இப்போ இது முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்குள்ளே போவோம். சாம்சங்கோட இது ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம், இன்னொரு டேப்பில் யூடியூப் போட்டு, ஓகே இப்போ 2 வீடியோ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அட்டு போட்டு இந்த 2 இதையும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பற்றி தான் 2 இதோட பற்றியும். ஸோ அதிலேருந்து நமக்கு வந்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸு, டிஸ்பிளே, என்னென்ன இது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கூட வந்து நமக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு கொடுத்துட்டான். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்தர் கொஸ்டின் கேட்குறனால கேட்டுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து இதே இதுலேருந்து பண்ணுறதுனா கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருந்தது என்னென்னா ஷார்ட்கட்ஸ். ஸோ ரெகுலராக நீங்கள் ஒரு இது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அது ஒரு ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணலாம். ஓகே, இப்படி மாதிரி வந்து கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு தமிழ் சினிமா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அந்த இது வந்துட்டு எனக்கு வந்து ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை வச்சுட்டு இட் வில் கெட் மீ ஆல் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். ஸோ பாருங்கள், SK23, அதுக்கப்புறம் வந்து காத்தி, அதுக்கப்புறம் வந்து காந்தி தாத்தா, இதெல்லாம் வந்து என்ன பண்ண தெரியல. ஓகே, பேட் கேர்ள் ஃப்ரெண்ட், இது காந்தி கண்ணாடி எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்துட்டு ஈஸியாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு எல்லாமே வந்து மற்றதெல்லாம் பார்த்ததா. இது வந்து வாய்ஸ் சர்ச், இங்கே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுவே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோ, அது ஈஸி, அதெல்லாம் ஓகே. பட் இங்கே ஒரு வாய்ஸ் மோடே இருக்கிறப்போ இதுக்கு வாய்ஸ் சர்ச்லாம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இப்போது இன்னும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈகராக இருக்குது. இதுக்கு வந்து காம்படேட்டிவாக வந்துட்டு கூகுள் வந்துட்டு இது வச்சுருக்கான், ப்ராஜெக்ட் மரைனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதை வந்து அவனோட கூகுள் ஏஐ அல்ட்ரா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் வந்து இதை வந்து இவன் வந்து இப்போ எல்லாருக்குமே ப்ரோ யூசர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கனால இது வந்து பயங்கர ரெவல்யூஷனரியாக இருக்குது. நான் மற்ற தியாலாம் கூட ட்ரை பண்ணேன் ஏஐ ப்ரௌசரில். அதனால ஜஸ்ட் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் மல்டிபிள் டேபிள்ஸ் அண்ட் யூ கேன் சாட். பட் இந்த மாதிரி வாய்ஸ் மோடில் பேசுகிறதோ இல்லை இந்த மாதிரி ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸோ வந்து தியாவில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் வி கேன் ஜஸ்ட் ஆஸ்க் அண்ட் வி கேன் ஜஸ்ட் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் த டேப் அண்ட் வி கேன் கெட் த இன்ஃபர்மேஷன் ஈஸிலி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் யூஐ ஆல்சோ இஸ் வெரி நீட் அண்ட் இந்த விட்ஜெட்ஸ் அண்ட் ஸ்டஃப் இஸ் ஆல்சோ ரியலி குட். அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜென் மோட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீச்சரு, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரௌசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி
ப்ரோ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஏர்டெல்லில் கூட வந்து பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌசர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye. Peace.